அண்மை செய்தி. மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தால் அதிமுகவை பாஜகவுடன் கூட இணைக்கும் பணியை இபிஎஸ் தயங்காமல் செய்வார் என நிர்மல்குமார் பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுகவை கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு இணைக்கும் பணியில் கூட அவர் தயங்காமல் செய்வார். தன்னை காப்பாற்றிக் கொள்ள என்ன வேண்டுமானால் செய்ய நிலைமையில் திரு எடப்பாடி அவர்கள் இருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு அதில் பல ஆண்டுகளாக 40-50 ஆண்டுகளாக பல பணிகளை செய்த தொண்டர்கள் இன்று கைவிடப்பட்டுள்ளனர். அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களை பாக்குறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா 45-50 ஆண்டுகள் புரட்சி தலைவரை நம்பியும் அம்மாவை நம்பி உழைத்தவர்கள் இன்று அந்த பாதையை மறந்து திமுகவுடனே கூட்டணிக்கு போறோம்னு முயற்சி செய்த எடப்பாடி அவர்களே அடுத்து என்ன செய்வாருன்னு எப்படி நம்பி பயணிக்க முடியும்னு கேட்கிறாங்க. அதே நிலைமை தான். ஏன்னா அவர் அடுத்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துட்டா அவரு இந்த கட்சியை இணைக்க தயங்க மாட்டார். எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மாதிரி இணைப்பு விழாக்கள் நடந்திருக்கும், அது மாதிரி அதிமுகவை இணைத்து விடுவார். மிக வருத்தமான செயல். கண்டிப்பா அதுல இருந்து வெளியேறும் தொண்டர்கள் அங்கங்கே இருப்பவர்கள் குறுநில மன்னர்களாக அங்கங்கே அந்த கட்சியை கைப்பற்றி அவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு மட்டும்தான் அதிமுகவை பயன்படுத்துறாங்க. அம்மாவையும் மறந்து புரட்சி தலைவரையும் மறந்து அந்த கட்சியில் உழைத்த தொண்டர்களையும் மறந்து அவங்களை காப்பாற்றிக் கொள்ள இருக்கிறாங்க. அதுதான் எனக்கு அப்புறம் எல்லா இடத்துலையும் தெரியுது. அதிமுகவை கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு இணைக்கும் பணியில் கூட அவர் தயங்காமல் செய்வார். தன்னை காப்பாற்றிக் கொள்ள என்ன வேண்டுமானால் செய்ய நிலைமையில் திரு எடப்பாடி அவர்கள் இருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு அதில் பல ஆண்டுகளாக 40-50 ஆண்டுகளாக பல பணிகளை செய்த தொண்டர்கள் இன்று கைவிடப்பட்டுள்ளனர். அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களை பாக்குறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா 45-50 ஆண்டுகள் புரட்சி தலைவரை நம்பியும் அம்மாவை நம்பி உழைத்தவர்கள் இன்று அந்த பாதையை மறந்து திமுகவுடனே கூட்டணிக்கு போறோம்னு முயற்சி செய்த எடப்பாடி அவர்களே அடுத்து என்ன செய்வாருன்னு எப்படி நம்பி பயணிக்க முடியும்னு கேட்கிறாங்க. அதே நிலைமை தான். ஏன்னா அவர் அடுத்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துட்டா அவரு இந்த கட்சியை இணைக்க தயங்க மாட்டார். எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மாதிரி இணைப்பு விழாக்கள் நடந்திருக்கும், அது மாதிரி அதிமுகவை இணைத்து விடுவார். மிக வருத்தமான செயல். கண்டிப்பா அதுல இருந்து வெளியேறும் தொண்டர்கள் அங்கங்கே இருப்பவர்கள் குறுநில மன்னர்களாக அங்கங்கே அந்த கட்சியை கைப்பற்றி அவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு மட்டும்தான் அதிமுகவை பயன்படுத்துறாங்க. அம்மாவையும் மறந்து புரட்சி தலைவரையும் மறந்து அந்த கட்சியில் உழைத்த தொண்டர்களையும் மறந்து அவங்களை காப்பாற்றிக் கொள்ள இருக்கிறாங்க. அதுதான் எனக்கு அப்புறம் எல்லா இடத்துலையும் தெரியுது.